ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட யூடியூப் வழியாக பேஸ்புக் மூலமாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற யாவையும் கர்த்தர் மகிமையினாலே நடத்துவாராக. இந்த நாளிலே கூட அந்த கிருபைநாத யூடியூப் வழியாக பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருக்கும். தேவ கிருபையும் தேவ அபிஷேகமும் நம்மை வழிநடத்த போகிறதுக்காக நன்றி. ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஞாயிறு ஆராதனையிலே கூட என்னோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரம் தட்டி நம்ம ஆண்டவர் வரவேற்க போகிறோம். ஆமென். அது எழுப்புதல் நேரம். ஆமென். இது எழுப்புதல் நேரம். ஆர்ப்பரித்து ஆண்டவரை வரவேற்போமா? ஆமென். விசுவாசத்தோடு ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் இறங்க போகிறார். அல்லேலூயா. ரிகபாலபா. ஆண்டவருடைய மகிமை இறங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசி தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். கர்த்தர் நம்மளோடு இருந்து வழிநடத்துவார். ஆமென். இது எழுப்புதல் நேரம். இது இயேசுவின் காலம். இது ஆமென். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அளவும் எரிவதை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நம்மளை நடத்துவார். என்னோடு இணைந்து பாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆழவாழ துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆழவாழோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலகொண்டு தினமனமாயிருப்போமே, இந்த வாரத்தை சுத்தி சுத்தி சுகந்தரிப்போமே. பலகொண்டு தினமனமாயிருப்போமே, இந்த வாரத்தை சுத்தி சுத்தி சுகந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. அவனே கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீரும் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் நதிகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எரியும் வரை ஆர்ப்பரிப்போம். அம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. ராஜ்யத்தை எழுந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை எழுந்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. 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 இது எழுப்புதலின் நேரம் அல்லோ.
கபலபலபா. இது யோசுவாவின் காலம் அல்ல கலபலபா. இது எழுப்புதலின் நேரி கபலபலபலபா. ஏறமல்லோ இது யோசுவாவின் காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகும் நொடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தரை துதிக்கும் போது அழக இடிந்து போகும். ஆமென். கர்த்தரை பாடி பாடி துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தரை நம்மளை நடத்துவார். ஆமென். நம் தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மளை ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தருடைய மகிமையை நம்ம ருசி பார்க்கலாங்க. ஆமென். அப்பா நம்மளோடு இருந்து வழி நடத்துவார். ஆவியானவரே நமக்கு இருப்பாராக. இந்த நாளிலே கூட இந்த பாடலை பாடும்போது கர்த்தருடைய எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பினார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசி தெரியாது, ஆனா நான் விசுவாசிச்சேன். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே இந்த நாளிலே கூடப்பா இந்த பாடலை மூலியமாக ஆண்டவரே அப்பா இந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவரே கேட்க பார்க்க வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆவியானவரே அப்பா வல்லமையினால நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆமென். அர்ப்பணிப்போம் ஆண்டவரே, இன்னும் அழகு இதுவரை நாங்கள் ஆர்ப்பரிப்போம் அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் மகிமையினாலே அப்பா முடிசூட்டுகிற தேவன் நம்மளோடு இருந்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலே உங்களோடு இணைந்து என் மனைவி இந்த ஊழியத்தை செய்யும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்து அமைந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மகிமை நடத்துவார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீர் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். கர்த்தர் சொல்றார், சூப்பரா பேசுறாரு. உமக்கு எட்டாததும் உமக்கு அறியாததும் நான் உனக்கு பெரிய காரியங்களை நான் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசித்த இந்த வார்த்தை எனக்கு நல்ல ஜீவனுள்ள வார்த்தையா சோத்திரம். நம்ம என்னதான் எவ்வளவு முயற்சி பண்ணி நம்ம ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே நம்ம நல்லா ஜெபிக்கலாம், நல்ல ஆண்டவரே துதிக்கலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம ஆண்டவர் கிட்ட போகும்போது அது ஒரு எதிர்பார்ப்ப நம்ம ஆண்டவர் கிட்ட போவோம், அது ஏதாவது விசுவாசம் தடை பண்றோம். அப்பதான் எட்டாததும் அறியாததும் கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய நம்ம எட்டி அவர் கையில பிடித்து அவர் பிடிக்கலான்னு போகும்போது பிசாசு ஏதாவது ரூபத்துல தட்டுருவான். ஆமென். நாளை கூட தேவனாகிய கர்த்தாவே இந்த நாளில் இந்த வார்த்தையா சொல்றேன். இப்போ ஒரு ஆடு நம்ம வளர்க்கிறோம். அந்த ஆடு சொல்றது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், தழைகளை வடிச்சு போடணும். நம்ம தழைகளை வடிச்சு போடும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சோடோ இல்ல வேற ஏதோ கத்திலையோ அதை நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணி நம்ம போட்டாதான் அது பசியாத நல்லா சாப்பிட சொல்ல அந்த ஆகாரம் அதுக்குள்ள போகும். அந்த ஆட்டுக்கு நம்ம முயற்சி எடுத்தாதான் நம்ம அதை செய்ய போறோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சோம்பேறியா விட்டுருவோம். அந்த ஆடையை முயற்சி பண்ணிட்டு அந்த ஆடையை சாப்பிடுவோம், கீழே இருக்கிற தரையில இருக்க சாப்பிடுவோம். நம்ம எட்டி அதை சாப்பிடணும்னா அது முயற்சி எடுக்கணும். ஆமென். அந்த முயற்சி எடுத்தா அது நல்லா எக்கி அவ்வளவு தூரம் அப்படியே வாயை கொண்டு போய் அந்த தழை சாப்பிடும்போது ஆண்டவர் கிருபை. ஆமென். அதுதான் சொல்றேன், அந்த ஆட்டுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்தார். அந்த எட்டி சாப்பிட்டாதான் நம்ம பசி போகும் அப்படின்ட்டு. இது மாமிசமான நம்ம என்ன பண்றோம், நம்ம ஜெபிக்கலாம் நினைப்பா கிடையாது. நம்ம ஜெபிக்க முடியாது, பாடணும் நினைப்பா பாட முடியாது, ஊழிய செய்யணும் நினைப்பா ஊழிய செய்ய முடியாது. அது ஆண்டுக்கு அந்த வசனத்தை இருப்பாங்க, அந்த வசனத்தை அப்படியே ஆண்டு பேசுறாரு சூப்பரா. என்னை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் நோக்கி நீங்க கூப்பிட்டீங்களா? இல்ல அப்புறம் எப்படி அடுத்தது, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப ஆண்டு என்ன சொல்றாரு, நம்ம அவர் நோக்கி நம்ம கூப்பிட்டோமா? இல்ல. ஆண்டவரே உலகம் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவரு எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எட்டுவே அது நம்ம சொன்னாதான் கட்டிலிட்டாதான் நடக்கின்ற பேரு. நம்ம கட்டில் ஆண்டவரே நம்ம பாதம் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட கேட்கும் போதுதான், நீ கேட்கும் போது அவர் தருவார்.
நீ கேட்காம எனக்கு எல்லாம் கிடைச்சிடும், எனக்கு இது கிடைச்சிடும் அது கிடைச்சிடும் நினைச்சா கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போதுதான் அதை பெற்றுக்கொண்டு அதை ரெட்டிப்பான நன்மைகளை கொண்டு அவர் அதி பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்வார் தெரியுமா? அவர் கேட்கும் போது அவருக்கு கிருபையினால் நடத்துவார். என் அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆடு மாரி நீங்க இருந்த ஆட்டு மேய்ப்பன் போல நீங்க சோம்பேறியா இருக்காதீங்க. ஆடு போல முயற்சி எடுத்து ஆண்டவரே நான் எப்படியாவது அந்த தடையை சாப்பிட்டாதான் பசி போகும் அப்படின்னு ஆடு எப்படி முயற்சி எடுத்ததோ அது போல ஆண்டவரே நீங்க விசுவாசத்தோட ஆடு நீங்களும் முயற்சி எடுக்கணும். ஆண்டவரே நான் டெய்லி உமக்காக துதிக்கிறேன், உண்மை பாடுறேன், உண்மை ஆராதிக்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து இன்று இந்த ஞாயிறு ஆராதனை நீங்க வந்திருக்கிற பாக்குறவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர்களோடு பேசுவார். ஆமென். ஏன்னா இது நீங்களே இந்த ஒப்பு கொடுத்து வாக்கு தத்தம் போல ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இது. நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்து பெரிய ஒரு ஆட்சியாவாய்களை தெரிந்து கொள்வார். ஆமென். அவ்வளவு பெரிய அவ்வளவு ஆசீர்வாதங்களை தருவார். நீங்க கேட தேட தேடத்தான் ஆசீர்வாதம் வரும். ஆமென். நீங்க செபிக்க தான் உங்க தேவைகள் சந்திக்கப்படும். என் அன்பின் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட எங்களோடு நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என் தேவன் எனக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் செபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூட அப்பா ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையை கொடுக்க என் தேவன் எங்களை தகுதிப்படுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் வல்லமையா எடுத்து நீ பயன்படுத்துங்கப்பா. இதோ இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் வழியாக பேஸ்புக் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவையும் கர்த்தர் தேவைகளை சந்திக்கவா. இந்த ஞாயிறு ஆராதனை கூட அப்பா அந்த அன்றே இந்த முதல் நாள்ல அன்றே அப்பா நாளிலே அப்பா அன்றே இந்த 2ஆம் தேதியில அப்பா அவர்கள் பார்க்கும் போது கர்த்தருடைய மகிமை அவர்கள் மீது இறங்கட்டும். தேவைகளை சந்திங்கப்பா. இம்மாத தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறேன். அவர்கள் அப்பா ஆடு போல அப்பா ஒரு முயற்சி எடுக்கட்டும். ஒரு மேற்பன் போல அவர்கள் சோம்பேறியா இருக்க கூடாது. டெய்லி இனிமே வாக்கு கொடுத்து அன்றைய உமக்கு துதிக்க அவனை பார்க்க துதிக்க ஆராதிக்க தேவன் அவர் மனதை மாசுக்க முடியாது செபிக்கிறேன். அற்புதங்களை செய்து வழி நடத்துங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படுத்தும். ஏசப்பா வியாதியோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லா கேன்சர் நோய்கள் மறைந்து போகட்டும். சுகர் பிரச்சனை முட்டு விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். ஏசப்பா மஞ்ச காமால் நோயிலிருந்து முட்டு விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறேன். அப்பா கால் வலியோடு கை வலியோடு அப்பா இயேசுவின் நாமத்தினாலே முட்டி வலியோடு வேலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும்படியா செபிக்கிறேன். வியாதிகள் மறையட்டும். பிள்ளை கட்டி சூனிகள் பிசாசுகிறீர்கள் ஏவுகள் நசனாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டி செபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.